இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ற தலைப்பில் தியானிப்போம். ஜெயம் என்ற செயலி மூலம் ஆவியோடும் உண்மையோடும் துதி ஆராதனையை முழு இருதயத்தோடு கிரயமாக செலுத்தி சுகத்தை, விடுதலையை, அற்புதங்களை சர்வ வல்லவர் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளுதல் எப்போது என்று பரமபிதாவுக்கு மட்டும் தெரியும். பெற்றுக்கொள்ளுதல் தாமதமாக ஏதோ ஒன்று நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக நடைபெறப் போகிறது என்று விசுவாசிக்கலாம். இயேசு தான் சிநேகிக்கிற லாசர் வியாதிப்பட்டுள்ளான் என்று கேள்விப்பட்ட பிறகு உடனே புறப்படாமல் இன்னும் 2 நாட்கள் தாமதம் செய்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கவும். நாம் இது போன்ற செய்திகளை உறவினர் மத்தியில் கேட்கும் போது உடனடியாக புறப்பட்டு சென்று விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை மேலும் 2 நாள் தன்னுடைய இடத்தில் தங்கி அந்த குடும்பத்திற்கு வேறு விதமாய் தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களின் விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் பாடுகள், வேதனைகள், வியாதிகள் மத்தியிலும் தேவனை துதிக்கிறார்களா என்று சோதித்து அறியவும் விரும்பி இருக்கலாம். எது எப்படியோ லாசருவின் வியாதியை குணப்படுத்துவதற்கு பதிலாக மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பும் போது தேவனுடைய நாமம் மேலும் அதிகமாய் மகிமைப்படும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் அந்த குடும்பத்தின் மேல் வைத்துள்ள தன்னுடைய மேலான அன்பை வெளிப்படுத்தினார் என்று நாம் அறியலாம். தேவன் எப்போதுமே சாதாரண காரியங்கள் செய்வதற்கு பதிலாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கால தாமதமானாலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நிச்சயம் நடக்கும் என்பதை உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த விசுவாசத்தோடு விசுவாசிக்கவும். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய மாட்டார்கள். இயேசு அவர்களோடு இருந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இப்போது லாசரு மரித்த 4 நாட்களான நிலையில் இயேசு அங்கே வருகிறார். லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வியாதியை அனுபவிக்கும் போதோ, சோதனைகளை அனுபவிக்கும் போதோ, வேதனைகளை அனுபவிக்கும் போதோ, இவர்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று அறிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, கானாவூர் கல்யாணத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பந்தியோடு திராட்சை ரசம் முடிந்துவிடும். அடுத்து சாப்பிட வருபவர்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்க வேண்டுமே என்று மரியாள் இயேசுவிடம் சொல்ல, அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். பின்பு மரியாள் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றால், சிறிது நேரத்திற்கு பின்பு, அதாவது அடுத்த பந்திக்கு முன், இயேசு கிறிஸ்து சாதாரண தண்ணீரை மிகவும் சுவையான திராட்சை ரசமாக மாற்றி முதல் அற்புதம் செய்தார். பிரியமானவர்களே, இங்க கால தாமதம் அவருடைய நீரத்தில் சுவையான திராட்சை ரசத்தை உண்டு பண்ணியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்க, இயேசு கிறிஸ்துவும் அவனோடு கூட போனார். போகிற வழியில் 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீக்கு சுகம் கொடுத்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அனுப்புகிறார். இதற்கு மத்தியில் யவீருவின் வேலைக்காரன் வந்து, உன் மகள் மரித்து விட்டால் போதகரை இனிமேல் வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். யவீரு, என் மகள் பிழைப்பதற்கு பதிலாக இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாகி விட்டாலே, கால தாமதத்தினால் என் மகள் இறந்து விட்டாளே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனிடம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவன் வீட்டுக்கு சென்று மரித்தவளை உயிரோடு எழுப்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டாண்டாக நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயம் பதில் வரும் என்று பரிசுத்த விசுவாசத்தோடும்
உங்கள் நடைகளை கிறிஸ்துவுக்குள் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் சாதாரண காரியங்களை செய்ய மாட்டார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நீங்கள் சொல்லும்படியாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். கால தாமதத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் விசுவாசத்தில் பலப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படி செய்து கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எங்கள் ஜெபத்திற்கு நாங்கள் பதில் பெற்றுக் கொள்ளும் வரை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சோர்ந்து போகாமல் உமது சமூகத்தில் துதியோடு காத்திருக்க செய்த உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து ஆவியானவரின் பிரசன்னம் அவர்களை விசுவாசத்தில் நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.